வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆதேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு ஒன்று வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு இருக்க சென்னிமலை முருகன் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவில், பெருந்துறையிலேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில், ஈங்கூர்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்திருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த மூலவர் சிலை பார்த்தீங்கன்னா 3000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோயில் வட்டாரத்தில் இந்த கோயிலை சுற்றி கிட்டத்தட்ட 24 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த புண்ணிய தீர்த்தம் தான் டெய்லி முருகன் வந்து அபிஷேகத்துக்கு வந்து 2 மாடுகள் கட்டி அந்த புண்ணிய தீர்த்தத்தை கிட்டத்தட்ட 1320 படிக்கட்டுகள் வழியாக வந்து முருகனுக்கு கொண்டு போய் டெய்லி சேர்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் மூலவர்கள் வந்து தயிர் அபிஷேகம் பண்ணுவோம். அந்த தயிர் வந்து குளிக்கிறது இல்லைனாவும் மூலவர் விமானம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காவும் வந்து வட்டம் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து பக்தர்கள் வந்து ஏதாவது ஒரு புது விஷயம் ஏதாவது செய்ய போகிறாங்க, ஏதாவது நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த முருகன்ட்ட வந்து சிரசு பூ அப்படின்னு சொல்லி ஒரு பூவாக்கு கேட்டுட்டு தான் வந்து எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாங்க. அது மட்டும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பின்னாக்கரோட ஜீவ சமாதி அமைந்திருக்கிறாரு. இந்த கோயிலோட இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னால், தேவராய சுவாமிகள் அப்படின்னு சொல்லி முருகன் பக்தர் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து இங்கே தான் வந்து அரங்கேற்றி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்புகள் திருவிழாக்கள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி பங்குனி உத்திரமும் வந்து மிக சிறப்பாக நடைபெறும். பழனிக்கு வந்து பாதயாத்திரை போகிறவங்க இந்த கோயில் வந்து தங்கி முருகன் இங்கே இருக்க முருகனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் பழனி போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட்டாக தெரிஞ்சிருக்குமா? அதுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்கள் ஆதேஷ். நன்றி.